ஃப்ரெண்ட்ஸ் 2 டிஜிட் 3 டிஜிட் நம்பர் ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்க பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க ஆன்லைன் மூலமாக பார்ட் எக்ஸாம் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஜாயின் பண்ணதுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்நெட் நாலேஜ் தெரிஞ்சிருந்தால் போதும். இதில் ஜாயின் பண்ணி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி சில வினாடிகள் ஒரு வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் 2 நம்பர் டிஜிட்டை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் இப்போ 3னா நெக்ஸ்ட்டு 4ன்னு இருக்குது. இது வந்து 6 4 ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா 6 இங்கே 4 கூட்டினா 10 வரணும். அந்த மாதிரி வந்தால் எப்படி நம்ம பார்க்கலாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதில் எந்த நம்பர் பெருசாக இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 44 பெரிய நம்பராக இருக்கா, அதை வந்து 40 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு பிரிச்சிடணும். இப்போ 40 ஸ்கொயருங்கும்போது எவ்வளோ வரும்? 4 16 2 0 ஆட் பண்ணிக்க வேண்டியது. மைனஸ் இது 4 ஸ்கொயர்னா 16. இப்போ 1600லேருந்து மைனஸ் பண்ணோம்னா 1584 வரும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ 46 இன்ட்டு 54. இதில் பார்த்தீங்கன்னா 4 இங்கே 5 இருக்குது. அதே மாதிரி இங்கே கூட்டுத்தொகை 10ஆக தான் வந்திருக்கு. ஸோ இது பெரிய நம்பர் 54 வந்து 50 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். இப்போ 5 25 2 0 ஆட் பண்ணிக்குவோம். இது 16. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 84 வரும். 2484 இதோட ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 63 இன்ட்டு 77. இதை பார்த்திங்கன்னா 6 7ன்னு வருதா. இப்போ பெரிய நம்பர் 77. இதை வந்து 70 மைனஸ் 7 ஸ்கொயர் 70 ஸ்கொயர் போட்டுக்குவோம். 7 7 49 2 0 ஆட் பண்ணிக்குவோம். இது வந்து 7 7 49. இதை மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 5184 இதோட ஆன்சர். சரி, இது 2 டிஜிட்க்கு மட்டுமான 3 டிஜிட் நம்பர் கூட நம்ம பண்ணலாம். இதை பார்த்திங்கன்னா 347 இன்ட்டு 353. இப்போ பாருங்கள், இதில் வந்து 34 35 இருக்குது. இங்கே 7 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பெரிய நம்பர் 353 எப்படி பிரிக்குன்னா 350 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். ஏன்னா நம்ம வேறு மாதிரி பிரிக்கக்கூடிய கடைசி டிஜிட் ஒரு சிங்கிளாக இருக்கணும். அதனால் பார்த்திங்கன்னா 350 மைனஸ் 3 ஸ்கொயர்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ 35 பார்த்திங்கன்னா 5 5 25 3 8 4 12. ஏற்கனவே இந்த இது பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா புரியும் உங்களுக்கு. ஸோ இதோட 2 0 ஆட் பண்ணிக்குவோம். இது 3 ஸ்கொயருங்கும்போது 9. இப்போ என்ன ஆகும்? 500ல் 9 போச்சுன்னா 491. மற்ற நம்பர் அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நம்பர், அதாவது கண்டினியூஸாக 2னா 3 34னா 35 இந்த மாதிரி நம்பர் வந்து இப்படி வந்தால் ஈஸியாக நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.